சேலம் அரசு மருத்துவமனையில் பைக்கை மர்ம நபர்கள் திருடிவிட்டதாக கூறி கண்ணாடி துண்டுகளால் கையை கிழித்துக் கொண்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் கருப்பூர் வட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் வேலை செய்யும் பாலாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சகோதரியை பார்க்க வந்தபோது தனது பைக்கை திருடிவிட்டதாகவும் இது பற்றி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பலனில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அவரை அங்கிருந்த போலீசார் விசாரணைக்கு அழைத்தபோது நான் வரமாட்டேன், என்னை கூட்டிச் சென்று அடித்து விடுவீர்கள் என்று அவர் போதையில் உளறினார். தனது பிள்ளையின் அரஞ்ஞான் கொடியை வைத்து வாங்கிய பைக் இல்லாமல் வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்றும் அவர் அடம் பிடித்தார். பின்பு பைக்கிற்கு தனியார் பினான்ஸ் நிறுவனத்தில் அவர் 19 மாதங்களாக தவணை கட்டாமல் பாக்கி வைத்திருந்ததால் அவருக்கே தெரியாமல் பைக்கை எடுத்துச் சென்றதாக தெரிய வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வண்டி வேணும், எனக்கு என் வண்டி வேணும். வண்டி உங்கள் மாதிரி நான் 1000 ரூபாய் நான் பார்த்தேன். நீ வந்து என்ன பண்ணீங்க? மாமா அங்கே போய் கூட்டு போய் அடிப்பீங்க. பாலாஜியா எந்த ஊருப்பா? வட்டக்காடுங்களா? என்ன வண்டி? பல்சர் வண்டிங்க. இன்னைக்கு காலையில் காணாம போட்டுங்களா? இந்த ஃபைனான்ஸ் போட்டுருங்க வண்டிக்கு. ஃபைனான்ஸ் அங்கே வந்து ஃபைனான்ஸ் கார்ட்ட உட்காந்து பேசுவா. ஃபைனான்ஸ் கார்ட்ட பேசி இங்கே வந்து என்ன வீட்டு போனதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க தம்பி? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.